ஒரு காதல். நீ சொன்னதை கற்பனை பண்ணி பார்க்கவே செம்மையா இருக்குடா அன்பு. அதுவும் சேலையில சூப்பரா இருப்படா. சரி, எதுக்கு அப்படி நினைக்கிற? பின்ன என்ன, உங்களுக்கெல்லாம் சமைக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு, அதுக்காக சொன்னேன். நான் பாட்டுக்கு ஹீரோ ஆகி அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் டஃப் கொடுத்துருப்பேன். எங்க அப்பா அம்மா நான் பாடு இங்க வந்து உங்க கூட கஷ்டப்படுறேன். அதனாலதான் சொல்றேன், போன பிறவில உங்களுக்கு பொண்டாட்டியா தான் இருந்திருப்பேன். அப்படியே இருந்தாலும் இத்தனை பேருக்கு எப்படா பொண்டாட்டியா இருக்க முடியும்? இதுல எவனாவது ஒருத்தனுக்கு தானே பொண்டாட்டியா இருக்க முடியும். சமைக்கும் போது இப்படிலாம் லாஜிக்கா பேசணும்னு வை, அப்படியே குத்தி கொலை பண்ணிடுவேன். சார் வாங்க கையல், உட்காருங்க. என்ன ரெண்டு பேரும் சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எங்க பட்டாளியன்ல நாங்க 2 பேரும் தான் சமைப்போம். எனக்கு சமைக்க தெரியாதனால பாத்திரம் வேலை கொடுக்கறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதுன்னு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அன்புக்கு தான் சமைக்க தெரியும், அதனால அவன் தான் சமைக்க போறான். அப்படியா அன்பு? அப்படின்னா நல்லா வெரைட்டியா சமைப்பீங்க போல இருக்கே. அட நீங்க வேறங்க, அவன் வெரைட்டி எல்லாம் சமைக்க மாட்டான், வரட்டி மாதிரி தான் சமைப்பான். ஆ? என்னது வரட்டியா? அப்படின்னா தினமும் வரட்டி மாதிரி ரொட்டி சுட்டு போடுவான். வேற வழி இல்லாம நாங்களும் அதை சாப்பிட்டு காலத்தை ஓட்டுறோம். என்னங்க பண்றது? இன்னைக்கு நீங்க சாப்பிட போறீங்களே, அப்ப உங்களுக்கே புரியும். கயல், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே நான் சமையல் புக் பார்த்து செம்மையான ஒரு டிஷ் பண்ண போறேன். அப்ப தெரியும் என்னை பத்தி. அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு வெரைட்டியா சமைக்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. அப்படியா? சூப்பருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நீங்க என்ன சமைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? அந்த பாலா போன கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கோங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியுமா பார்க்கணும். ஆ, அத வச்சு என்ன கத்திரிக்காய் டிஷ் பண்ண போறோம்? என்ன கத்திரிக்காய்? ஹேய், என்ன கத்திரிக்காய்? சரிங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லுங்க. அதான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுவே போதும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. செஞ்சிருவோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வாவ், கலக்கிட்டோம்ல. வாசனை கம கமன்னு வருது கயல். ராகவன் சார் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாரோ இல்லையோ, நீங்க நல்லா சமைக்க ட்ரைனிங் கொடுப்பீங்க போல இருக்கே. இந்த பட்டாலியன்ல இருந்து போகும்போது ஒரு நல்ல குக்கா தான் போவேன்னு நினைக்கிறேன். போதும் போதும். வாவ், என்ன அன்பு, இன்னைக்கு சமையல் வேற மாதிரி, சும்மா கமகமன்னு வாசனையா இருக்கு. சார், எல்லாம் கையிலோட கைடன்ஸ் தான் சார். அதான் எண்ணெய் கத்திரிக்காய், மிளகு ரசம், சாதம்னு வெரைட்டியா செஞ்சிட்டோம். அதான் நான் பார்த்தேன். எப்படியோ இத்தனை நாளா எங்களுக்கு கொடுத்த தண்டனைக்கு ஒரே நாள்ல பரிகாரம் பண்ணிட்டு போல இருக்கு. சார், பேசாம சாப்பிடுங்க சார். சரிம்மா, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பரிமாறேன். பரவாயில்லம்மா,
சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாமா? வாங்கம்மா. கயல், உங்க சமையல்